ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம புது கான்செப்டோட வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் டிவைஸை க்ளவுடில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வச்சிருக்க ஃபிசிக்கல் டிவைஸை க்ளவுடில் சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் லேப்டாப்போ சிஸ்டமோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவேன். ஏடபிள்யூஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே அவங்க அஃபிஷியல் சைட் வரும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் டு தி கன்சோல்னு இருக்கும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிட்டேன். நீங்கள் சைன் அப் பண்ணலைன்னா இங்கே சைன் அப்னா வியூ ஆகும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணனால எனக்கு சைன்இன் காட்டுது. நான் எப்படி உங்களுக்கு சைன் அப் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ சைன் இன் டு கன்சோல் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ கோ. அது என்ன பே அஸ் யூ கோன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பே அஸ் யூ கோன்னு என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் எடுக்க போறீங்க, நியூவாக ஒரு கார் எடுக்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கலாம், அதோட மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஃபியூயல் காஸ்ட் டே டு டே அதிகமாக இருக்கலாம். இவ்வளோ இதுவும் உங்கள் மணி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு, அதிகமாக போயிட்டே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இப்போ கரண்ட் உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். லைக் பார்த்தீங்கன்னா ஓலா. இப்போ ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோவோ காரோ புக் பண்ணுறீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க. அது பார்த்தா உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட் தானே. உங்களுக்கு மணியும் கம்மியாகுது, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஃபியூயல் அமௌண்ட்டும் சேவ் ஆகுது. அதே கான்செப்ட் தான் நம்ம ஏடபிள்யூஎஸ்லையும் யூஸ் பண்ணுறோம் க்ளவுடை வச்சு. இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஈஸி டூ கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஈஸி டூ அப்படின்னா நான் போக சொல்கிறேன். ஈஸி டூவில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஃபிசிக்கல் டிவைஸை, நான் வச்சுருக்க ஃபிசிக்கல் டிவைஸை க்ளவுடில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது உள்ளே நான் சைன்இன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போது இங்கே சர்ச் பாரில் ஈஸி டூ டைப் பண்ணுறேன். ஈஸி டூ பண்ணுவேன். ஃபஸ்ட்டே நம்ம விர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் தி கிளவுட், என்னோட இந்த ஃபிசிக்கல் டிவைஸை நான் விர்ச்சுவல் சர்வரில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இன்ஸ்டன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், லோட் ஆகுது. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன், அதை நான் டெர்மினேட் பண்ணி வச்சுக்கேன். அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் உங்களுக்காக ஒன்று புதுசாக பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு உங்கள் சர்வருக்கு ஒரு நேம், எக்ஸாம்பிள் நான் வைக்கிறேன் வெப்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எனிபடி லைக் எனிதிங் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அமேசான் வித் அப்ளிகேஷன் அண்ட் ஓஎஸ். நம்ம ஓஎஸ் செலக்ட் பண்ண போகிறோம். அமேசானில் லினக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, உபுண்டு கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு மட்டும் எனக்கு விண்டோஸ், எதனால நான் விண்டோஸ் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இது சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உபுண்டுவில் எப்படி சொல்லித்தரேன்னு, அமேசான் லினக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போக வர வீடியோவில் பாருங்கள். இப்போது நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிங்க. விண்டோஸ்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, எந்த சர்வர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, அந்த சர்வர் அதோட வெர்ஷன் எல்லாம் காட்டும். நான் பேஸ் சர்வர் எடுத்துக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2016 எடுத்துக்கிறேன். எதுக்கு நான் 16 எடுத்துக்கிறேன், என்னோட ஃபிசிக்கல் டிவைஸ்க்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இது எடுத்துக்கிறேன். உங்கள் சிஸ்டம், உங்களுக்கு ரேமு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்ட் வெர்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2016 எடுத்துக்கிறேன். இது ஒரு லிமிட்டட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. இது உங்களுக்கு லிமிட்டட் டைம் மட்டும், மேக்ஸிமம் ஒரு 3 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வர் ரன்னில், நீங்கள் தெரியாமல் டெர்மினேட் பண்ணாமல் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வர் ரன்னில் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் மந்த்லி பில் அமௌண்ட் கட்டணும். அதனால் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி க்ளவுடில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், உங்களுக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, காஸ்ட் எதுவும் கட்டாமல்.
இப்போது இங்கே கீபேர் இந்த செட்டிங்ஸ்லாம் எதுவும் பண்ணோம்னா இன்ஸ்டன்ட் சைட் எதுவுமே பண்ண வேணாம். கீபேர் வந்துடுங்க. கீபேர் வந்துட்டு கிரியேட் நியூ கீபேர் கொடுங்க. இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம டீக்ளிக் பண்ணதுக்காக இந்த RSA கிளைண்ட் மூலம் நம்ம கால் பண்ணி அந்த பாஸ்வேர்டை டீக்ளிக் பண்ணிடுறோம். அந்த பாஸ்வேர்ட் ஃபைலு டவுன்லோட் ஆகணும். நமக்கு டவுன்லோட்ஸ்லாம் டவுன்லோட் ஆகும். அதுக்கு ஒரு நேம் கேட்குறாங்க. நான் ஒரு நேம் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துருங்க. RSA அதான் ஆட்டோமேட்டிக்காக RSAல இருக்கும். உங்களுக்கு எதில் டவுன்லோட் ஆகுமோ எனக்கு இதில் தான் .pem நீங்களும் அதே கொடுத்துக்கோங்க. கிரியேட் கீபேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு இன்ஸ்டான்னு. இப்போ எகைன் கீழே வந்துட்டு நம்ம சர்வர்னால HTTPS அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் போங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக மினிமம் 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் ஆகலாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டலைன்னா இங்கே பாருங்கள் ரிஃப்ரெஷ் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும் பண்ண நான் வெப்னு கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்களா பெண்டிங்கில் இருக்குது. ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஆகுது. இப்போது நான் அந்த வெப்புங்கிற இன்ஸ்டன்ஸ் ஐடியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு இருக்கும். கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா செஷன் மேனேஜர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். RDP கிளைண்ட் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNS கொடுத்துருப்பாங்க, யூசர் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்ட் மட்டும் இருக்காது. இதை நம்ம எப்படி பண்ணுறோம்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா கீபேர்னு டவுன்லோட் பண்ணிப்போம். அதை நம்ம அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த என்கிரிப்ட் ஆன பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் பாஸ்வேர்டை. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாஸ்வேர்டு என்கிரிப்டாக இருக்குது, ஆனால் டீக்ரிப்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் லீஸ்ட் 4 மினிட் ஆஃப்டர் லான்ச்சிங் ஆன் இன்ஸ்டன்ட் பிஃபோர் ட்ரைங். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணுவோம், வரல வெயிட் பண்ணுவோம். போயிருங்க. திரும்ப இங்கே 2x2 கிராஸ் செக்கிங் வரணும். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் செக்கில் வந்து 2x2 கிராஸ் செக் வரணும். அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் 2x2 செக் பாஸ்ன்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக கனெக்ட் கொடுத்துங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா RDP கிளைண்ட் போங்க. RDP கிளைண்ட் போயிட்டு அந்த பாஸ்வேர்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வரும். அப்லோடட் ப்ரைவேட் கீ ஃபைலு டேரெக்டாக நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் டீக்ரிப்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்துருச்சு. இப்போ இந்த DNS வச்சு தான் நம்ம ஃபிசிக்கல் டிவைஸை சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு விண்டோஸ் கீ கொடுங்க. விண்டோஸ் கீ கொடுத்து எல்லா லேப்டாப்லேயும் ஒரே கமெண்ட் தான், ரிமோட் கனெக்ஷன் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி DNS இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். DNS கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த DNS நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் கனெக்ட் கொடுக்குறேன். லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வெரி ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் ஆல்ரெடி யூசர் நேம் வந்து என்னோட பேர் காட்டுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து வேற காட்டும். டோன்ட் வரி. நீங்கள் இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா யூஸே டிஃப்ரெண்ட் மோர் சாய்ஸ் கொடுத்து யூஸே டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும். இந்த யூசர் நேமில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துங்க. நான் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஓகே கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி ஒரு மெசேஜ் காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். டேரெக்டாக எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் டிவைஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விண்டோஸ் பார்த்துக்கோங்க. க்ளவுடில் சர்வரில் உங்கள் ஃபிசிக்கல் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிசிக்கல் டிவைஸை நம்ம
சர்வரில் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது ஒன்லி ஃப்ரீ தான். அது மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா மந்த்லி காஸ்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரீயாக 3 ஹவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம எப்படி டெர்மினேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெளியே டிஸ்கனெக்ட் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். அகைன் நான் ப்ரௌசருக்குள்ளே போய்கிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். லோட் ஆகுது. பார்த்தீங்களா, நான் க்ரியேட் பண்ண வெப்பு ரன்னிங்கில் இருக்குது. அதை இப்போ நான் டெர்மினேட் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டன்ஸ் சைட் போயிருங்க. இன்ஸ்டன்ஸ் சைட் போயிட்டு டெர்மினேட் அண்ட் டெலீட்னு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஒரு மெசேஜ் காமிக்கும். கன்ஃபார்மாக டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அது ஷட் ஆகும். ஷட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு அந்த சர்வரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை நம்ம மொபைல் ப்ரௌசரில் எப்படி வியூ பண்ண வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஏடபிள்யூஎஸில் ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அதையும் நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.